ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா ரெசிபி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒன்று. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் கிராம்பு 4, ஏலக்காய் இடித்து 3 போட்டுக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்ததும் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு 3/4 வாசி வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் காய்கறி வெந்துட்டுருக்க டைமுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சியில் 1 கப் அளவு பொடியாக நறுக்கின தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 பூண்டு, 2ஆக கட் பண்ண பச்சை மிளகா 2, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறி கலவையில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போ பரிமாற தயார். இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு குருமா. இதை இப்போ இறக்கிடலாம். நம்ம சுவையான வெஜிடபிள் குருமா இப்போ தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.